கடைசி காலம் மீடியா இருக்கனால எல்லாமே மாட்டிக்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, முந்தா நேற்றுலாம் ஒரே பாவம் ஒரு ஆளை போட்டு பயங்கர குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அதனால் நமக்கு எதுவும் தெரியாமல் ஒருத்தரை பற்றி நாமளும் என்ன பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரரை பற்றி நியூஸில் வருது, தேவையில்லாமல் நம்ம அதை குறித்து விமர்சனமோ பேசவோ என்ன பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். ஊழியக்காரங்க கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க, நல்லா கவனிச்சிக்கங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், அதுவும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபை 7 சபைகளின் தூதர்களாம். ஓகேவா? ஆண்டவருடைய வலது கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சரியா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அடி பலமாக விழுமா, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அடி பலமாக விழுமா? அப்போ ஊழியக்காரங்க எங்கே இருக்கிறாங்க? ஓங்கி அடித்தாருன்னா நசுங்கிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் அது எதுவாக இருந்தாலும் கணக்கு யார் என்ன பண்ணிக்கிட்டோம். கடைசி நாட்களில் பாருங்கள், ஊழியக்காரர்களே சமாளிக்க முடியல அவங்களால. அப்போ விசுவாசிகள் அதெல்லாம் ஏமாத்திரம்.